சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சாட்டை துரைமுருகன் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம் பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. தேச அமைச்சரவை பட்டியல்னு ஒன்று வந்தா அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றது, வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சர்டிபிகேட் வாங்கிட்டு பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா ஐயோ வேற ஒரு உலகத்துல இருக்காங்கன்னு சொல்றது. ஆனா வேற ஒரு உலகத்துல இப்ப சாட்டை துரைமுருகன் வடிவேல் சொல்றல ஏட்டா போனவன் இன்ஸ்பெக்டரா வராங்கிற மாதிரி. ஐயோ கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். இவன் பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு கனவாடா கண்டக்கிற மாதிரி. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். உண்மையிலே நீ காலைல பார்த்துட்டு இருக்கும்போது 107 தொகுதி இது உண்மையிலே சர்க்காரோட கிளைமாக்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் தோணுச்சு. அது என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஃபிளாஷ்பேக். எழுதி வைத்துக்கொள்ள நான் புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப நம்ம கற்பனை பண்ணது, நம்ம யோசிச்சது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க? ஆமா, அண்டர் எஸ்டிமேட் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. சவால் விடும்போது ரொம்ப சாக்கறதையா விடணும். தொடர்ந்து நீங்க கலாய்க்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு வார்த்தை பக்கா மாஸ் கட்சி. அவ்வளவுல பாப்பா கட்சி திமுகவா? இது பக்கா மாஸ் கட்சி. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. இந்த பக்கா மாஸ் ஊழல ஒழிக்க போலாம். ஒருத்தர் வந்து பக்கா மாஸ் கட்சின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போகுது? சத்தியமா நாங்க பக்கா மாஸ் தான். உண்மையான பக்கா மாஸ் கட்சின்னு நிரூபிச்சிட்டாரா விஜய்? செஞ்சுட்டானுங்களா பசங்க? இன்னைக்கு வரைக்குமே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி உருப்படாம போறதுக்கு ஒரே காரணம் சாட்டை துரைமுருகன் தான். உம்மால செஞ்சுட்டானுங்க. ஏன்னா இந்த 2 வருஷத்துல விஜய் அவர்களை உங்களை விட அதிகமா விமர்சிச்சவர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு விஜய் மேல விஜய் விமர்சனம் விஜய் நோக்கி நம்ம கேள்வி தான் எழுப்பணும். இனிமேல் யாரையாவது கோமா வந்து நமக்கு கோவம் வந்துச்சு இடத்துட்டோம்னா போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜயே, டேய் விஜய், போடா விஜய், ஏய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ பெரிய விஜயோ, நீ பெரிய விஜய், எல்லாம் ஒரு விஜய், நீ பெரிய விஜய் இது, நீ பெரிய விஜய் அப்படி பேசலாமா? எந்த நேரம் விஜய் 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 வாய வச்சாலும் அப்பயே எல்லாம் நாசமா போச்சு. இல்ல நீங்க பாருங்களேன், எந்த இடத்துக்கு சாட்டை துரைமுருகன் வந்திருக்காரு. அடே சாட்டை கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனேன். காரைக்குடி பிரபு அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி இருக்கார்ல, அவர் சர்டிபிகேட் மட்டும் தான் அவனுக்கு கொடுக்கல, அவன் எம்எல்ஏவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். பேசி பேசியே அவரை எம்எல்ஏ ஆக்கினது மட்டும் இல்லாம உங்க அண்ணனை டெபாசிட்டே இழக்க வச்சுட்டியாடா. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. மக்கள் ஆதரவுல தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. 106 இடங்கள் இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் ஒரு இடம் ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா நீங்க களத்துக்கு, அது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு குட்டி நம்பர்ஸ். களத்துக்கு பார்க்கும்போது களத்துல எங்கேயுமே அவங்க இல்ல. அமைதி புரட்சி நடந்திருக்கா, விசில் புரட்சி நடந்திருக்கா? அப்ப விஜய் சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்டு போட முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை வந்து விலைக்கு வாங்கினாங்க. நீங்க யூடியூப்ல கத்துன்னு கத்துறீங்க, உங்களை பார்த்து ஓட்டு போடாதவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? சாம்பார் ஆப் எனக்கு இது சரியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க வந்து சரியோ தப்போ மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அதை நம்ம வந்து நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், அவர் தான் சிஎம். 5 வருஷம் அவருடைய ஆட்சிங்கிறத நம்ம வாழ்ந்தாகணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அழுவுறான். ஒரு செல்வாக்குமே இல்ல, அதை நான் களத்துல பார்க்க முடியறது இல்ல. ஒரு தோல்வியெல்லாம் சந்திப்பான்னு தொடர்ந்து உங்களோட வீடியோக்களை கடுமையா சார்ந்தீங்க. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர். உங்களுடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யா இருக்குன்னு இப்ப நினைச்சுக்கிறீங்க. நீங்க வந்து தோற்று போனதுனாலே வந்து நல்ல கண்ணு வந்து கெட்டவர்னு சொல்லிட முடியாது. இதற்கு இது பதில் இல்லையே. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், நம்ம வேற ஒரு வேலையில வாழ்ந்துருக்க போறோம்னு இப்ப தோணுது. டிவிகே காரங்கள்லாம் சொன்னது சரியா இருந்திருக்கு, நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்திருக்கீங்க. நம்ம தான் வேற ஒரு உலகம், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வேற ஒரு உலகத்துல இருந்திருக்க போல. விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சூர்யா ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்க வீட்லயே வந்து சூப்பர் ஸ்டார் ஓட்டு இருக்குமே அவங்க போடுவாங்களா, கமல்ஹாசன் ஓட்டு இருக்குமே போடுவாங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க சார். திமுக அதிமுக வரும்போது தொடர்ந்து அவங்க வந்து ஓட்டுக்கு காசு தராங்க, ஏதோ காரணங்கள் அப்படி அடுக்குவீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா தோல்விக்கான காரணங்கள்லாம். இப்ப ஓட்டுக்கு பணம் தரல தாவேகா, ஒத்துக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண
இது வரைக்கும் நாம் போட்டு தமிழர் கட்சியின் வாக்குகளுக்கு பிரச்சனையே இல்ல. விஜய் அவர்கள் வருகையால நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்படாது, ஒரு ஓட்டு கூட போவாது அப்படின்னு. யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எங்களை மாதிரி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க. எங்களுடைய மாநாட்டு கூட்டத்தை பாருங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தை பாருங்க. நீங்க இன்னைக்கு 3% கூட இல்ல. எரிச்சல் ஆகுதுங்க. எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட உணர்வு எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா களத்துல நின்று 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியாடா. வெக்கமா இல்ல? நாம் தமிழ் கட்சி பல இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே டெபாசிட்டை நாம் தமிழ் கட்சி இழந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த களத்துல நீங்க 100 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கியிருந்தாலும் அந்த 100 பேரும் நாம் தமிழ் கட்சிக்காக உறுதியா அந்த களத்துல ஆற்றுமல் கொள்ளையும் கனிமூல கொள்ளையும் இயற்கை வள சுரண்டலையும் எடுத்து நாம் தமிழ் கட்சிக்காரன் நிற்பான். திமுக அதிமுகக்கு மாற்று வேணும்னு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இப்ப விஜயை சூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து 15-20 வருஷமா கத்துறீங்க, பேசுறீங்க, தொடர்ந்து போராடுறீங்க. மாற்றமா உங்களை பார்க்கல இல்ல. அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போற ஆளு வேற ஆளு யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? வழக்கமா திமுக ஆட்சியில இருக்கும் போதே சாட்டை துரைமுருகன் கருத்துக்கு பயங்கரமா தாவேகா சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். தாவேகா போற கருத்துக்கு சாட்டை துரைமுருகன் சைட்ல இருந்து எதிர்ப்புகள் அப்படி வரும். நாம் தமிழர் சைட்ல இருந்து இன்னமும் அது அப்படிதான் தொடருமா? வேற மோடுக்கு மாறுவீங்களா? என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இனிதாங்க ஆட்டமே இருக்கு. இன்னும் ஏதோ இதுவரைக்கும் ஆடினது ஆட்டம் கிடையாது. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. இனிதான் இந்த மங்காத்தால ஒரிஜினலான ஆட்டம், ஒரிஜினலான வேட்டை, சாட்டையின் வேட்டை வந்து இனிமேதான் தொடங்கவே போகுது. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஜய், ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு விஜய், ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் ஒரு விஜய். நாங்க பயங்கரமா கலாய்ச்சிங்க, நிரூபிச்சிட்டாங்க. அதையும் இவ்வளவு விஜய் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர் கேலியா பேசின ஒரு வார்த்தை, கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. இப்ப மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்களா உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு என்ன பலன் கொடுப்பாங்கன்னு? எல்லோரும் சொல்லுவது விஜயோட படம் ஃபிளாப் படமா இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு கையை கடிக்காதுன்றாங்க. விஜய் படம் ஒண்ணு பெரிய ஹிட் ஆகலனாலும் போட்ட காசு வந்துருமா? அப்படிப்பட்ட ஒரு கெரியரை விட்டுட்டு வர்றாருன்னா ஹி சீரியஸ் அபௌட் இட். தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.